கன்னி ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? அதுல ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும், ஏதேனும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னா, அதற்கான பலன்கள் என்னென்னவெல்லாம் கனியரே? கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் நிறைந்த ஓவியமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் கற்பனையிலே வாழக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசி. இவங்க தன்னை பிறர் பார்க்குற மாதிரி அழகு பண்ணிக்கிறவங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லவர்கள். நல்லா பாருங்கள், அதில் உத்திரமும் அஸ்தமும் 2 நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் நம்ம ஐயப்பனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா தனித்து போய் உட்காந்துருப்பார். நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்து நிறைய துன்பங்களெல்லாம் அனுபவித்து அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல உயர்நிலையை வந்தார். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் இவர் பாருங்கள் விநாயகர். போனோன்னு நம்ம விநாயகரை கும்பிட்டுருவோம், அதுக்கு பின்னாடி அவர் கண்டுக்கவே மாட்டோம். இது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்மளை யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, மதிக்கலையே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறதை இந்த வருஷத்தில் நிப்பாட்டுங்க. முதல்ல ஒரு சுபங்கள்லாம் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி அசுபங்களும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சுபிட்சமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் ஆதாயம் கிடச்சது இந்த வருடம் தான். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கவங்க வீடு வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிறவங்க கார் அல்லது வாகனம் அல்லது நகைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இது இருந்துச்சு. இதில் இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. இதில் 2ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே தாய் கூடயே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தந்தை வழியில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு. ஒன்று தந்தையை விட்டு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது தந்தை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ இருக்கும். அதனால் தந்தை வெளிநாடு போனவங்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்க. தந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உத்தமம். ஆனால் அம்மா அவங்க கூட இருக்குது உங்கள் வாழ்நாள் போதும் ரொம்ப சிறப்பாக தரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபிட்சங்கள் ஆரம்பிக்குது. இந்த விவசாய நிலம் வாங்கணும், பம்பு செட்டு வாங்கணும்னு நினைக்கிற நட்சத்திரங்களில் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்று. அதே மாதிரி நிறைய பூமிகள் வாங்கினவங்க இந்த உத்திர நட்சத்திரம். இதில் தனுசு லக்கணத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். அந்த அளவுக்கு உத்திரத்தினுடைய பலம் இருக்குது. இவங்க என்ன நடக்க போகுது மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை இழப்பு ஆக போகுது. அதை நீங்கள் நல்ல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காதல் தோல்வி அடையும் ராசியாக இந்த வருஷத்தில் இருக்கிறது கன்னி ராசி தான். இதில் தத்து குழந்தை எடுத்து வளர்க்குற யோகம் இந்த கன்னி ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்ட ராசியாகவும் இந்த கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி விநாயகர் எல்லா சுபம் அசுபங்களையும் கடந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தாரோ அது மாதிரி ஒரு தியான நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் அஸ்தம் பார்த்திங்கன்னா எப்படியாவது 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிற அளவுக்கு பிரில்லியன்ட், அந்த மாதிரி பிரில்லியன்ட் தன்மையுள்ளவங்க. நீங்கள் பிறந்தோன்னே பாருங்கள், அப்பா வீடு கட்டியிருப்பார் அல்லது ஒரு இடம் வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு யோகமாக பிறந்தவர்கள் நீங்கள். அப்படி யோகத்தில் பிறந்து ஒரு சில நேரங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுவும் சரியாயிருச்சு. இந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை நடந்துச்சு, அதுவும் சரியாயிருக்கு. ஆக இப்போ நிறைய விஷயங்கள் சரியாயிருக்கு. இனி வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போகிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வழக்குகளில் சிக்குவீர்கள். அடுத்தது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ராசி இந்த வருஷம் கன்னி ராசி. அதனால் கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் வேலைக்கு இடம் மாறி போய்க்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, நானே அறிவாளி அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது, பிறர் சொல்லும்படியாக இருக்கணும். அதனால் இந்த சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற ஆசையை என்றைக்கு சித்திரை நட்சத்திரம் விடுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சுபிட்சம் ஆரம்பம். பொதுவாக எப்படி இருக்குது இந்த வருடம் அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய பலமே ராகு தான். 6ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல ராகு யாருக்கு இருக்கோ மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணினாலும் வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள்.